நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 51ஆம் அத்தியாயம் ஜெயஸ்தம்பம். போன அத்தியாயத்துல சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல 3ஆம் பாகம் 50வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? மாமல்லர் வந்து என் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு, அன்னைக்குதான் நான் போவேன்னு சிவகாமி ஒரு பெரிய சபதம் போடுறா நாகநந்தி கிட்ட. நாகநந்தி முகத்துல அப்படியே ஒரு குரூரமான ஒரு புன்னகை தெரியுது இல்லையா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? வாதாபி நகருக்கு 2 காத தூரம் கிழக்க ஒரு குன்று இருக்கு. சுத்திலும் காடு அடர்ந்த அந்த குன்றோட ஒரு பக்கத்து சரிவுல அடுத்தடுத்து குடைந்த குகைகள் 2 இருக்கு. 2 குகைகளும் அப்படியே குடையும் வேலை பூர்த்தியாகாம அறகுறையா விடப்பட்டிருக்கு. பௌத்தர்களோ சமணர்களோ அந்த குகைகளை குடைய ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் எந்த காரணத்தினாலேயோ வேலையை நடுவில் நிறுத்திட்டு போயிருக்கணும். குகைகள்ல ஒண்ணுக்குள்ளேருந்து சலசலன்னு சத்தத்தோட ஒரு சிற்றருவி ஒண்ணு அப்படியே வெளியே ஓடி வந்துட்டு இருக்கு. குகையோட வெளியில அந்த அருவி அங்கு இங்கும் தழைத்து அப்படியே விளையாடி நீர் துளிகள் அப்படியே வாரி வாரி இறைச்சிட்டு இருக்குதான். அப்படியே அந்த அடர்ந்த விருட்சங்களோட நிழல்ல போய் போய் அப்படியே மறைதான் அந்த துளிகள்லாம். இவ்வளவு அழகான இயற்கை காட்சியோட ரம்மியத்தை கெடுத்துக்கிட்டு அருவருப்பை உண்டு பண்ணக்கூடிய பொருள்கள் சில அருவியோட 2 பக்கத்து பாறைகளோட விருட்சங்களோட அடியிலையும் தெரியுதான். அது மனிதர்களோட மண்டை ஓடு, மாட்டு கொம்புகள், இந்த மாதிரி காபாலிகர் கூட்டத்தோட சின்னங்களாகும். அதெல்லாம் பாறைகள் சிலவத்துல ரத்த கரை படிஞ்சிட்டு அப்படியே நிக்குது. அந்த பாறைகள் சமீபத்துல பலிபீடங்களா உபயோகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அடா ஆண்டவனே! மாலை நேரத்தை அப்படியே இந்த மஞ்சள் வெயில்னால பச்சை மரங்களும் பசும்பொன் நிறம் பெற்று திகழ்ந்த நேரத்துல இந்த குகைகளுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு மொட்டை பாறையில 4 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்ச காரணத்தினால அவங்க ரொம்ப களைப்பா இருந்தாங்க. ஆடைகள்லாம் அழுக்கா போயிருந்துச்சு. தலையில ரோமம்லாம் அப்படியே சடை விழுந்த மாதிரி இருந்துச்சு. முகவாய் கட்டையில ரோமம் அடர்ந்து இருந்துச்சு. அவங்களோட இளம் வயசுக்கு பொருத்தமே இல்லாத அப்படியே சுருக்கங்கள் அவங்க முகத்துல தெரியுது. கண்கள்ல குழி விழுந்து போயிருக்கு. ஆனாலும் அந்த கண்கள்ல ஒரு அசாதாரண ஒளி, இணையில்லாத மனோதைரியத்தையும் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற உறுதியும் காட்டுற ஜீவ சக்தி அப்படியே பிரகாசிக்குதான். அந்த குன்றோட உச்சியில ஒரு மனுஷன் நின்றுட்டு 4 பக்கம் முத்து பார்த்துட்டே இருக்கிறான். கீழே மொட்டை பாறையில உட்காந்துருக்கிறவங்க அடிக்கடி அவனை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு மேல நிக்கிற மனிதன் குதூகலமா சொல்றான், அதோ 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 அப்படிங்கிறான். அந்த குரல்ல இருந்தே அவன் நம்ம பழைய நண்பன் குண்டோதரன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோங்கிற சத்தத்தை கேட்டோன்னே மொட்டை பாறையில உட்காந்துருந்த 4 பேரோட முகம் அப்படியே மலர்ந்து போதான். அவன் காட்டின திசையை அவங்களும் ஆவலா உத்து பாக்குறாங்க. மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரான். வேற யாரும் இல்ல, பல்லவ நாட்டு ஒற்றர் தலைவன் சத்ருகுணன் தான் அங்க வரான். சரி, மத்தவங்கள மாதிரி இல்லாம சத்ருகுணன் நல்ல ஷவரம் பண்ணிட்டு நல்ல ஒரு பொலிவான முகத்தோட வரான். அதுல இருந்தே அவன் நகரத்துக்கு போயிட்டு வர்றான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். தோல்ல துணிப்பை தொங்க வந்த சத்ருகுணனை 5 பேரும் சுத்திக்கிட்டாங்க. சத்ருகுணா வந்துட்டியா? ஆஹா, காயா பழமா, சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாங்க. பழம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்ருகுணன் தோல்ல தொங்கின பைய எடுத்து அவிழ்க்கிறான். அதுல இருந்து பழங்கள் கீழே விழுந்து உருண்டு ஓடுது. அதை பொறுக்கிறதுக்கு எல்லாரும் பட்ட அவசரத்துல இருந்தே அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் பசிச்சு போயிருக்காங்கிறது தெரியுது. பசிச்சுதோ இல்லையோ தரையில விழுந்த பழங்கள் மேல கவனம் செலுத்தாம சத்ருகுணன் என்ன சொல்ல போகிறாங்கிறத கவனம் செலுத்தின ஒருத்தரும் அவங்க அந்த கூட்டத்துல இருந்தாரு. அவர்தான் மாமல்லர் அப்படிங்கறது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? சத்ருகுணா, பழம்ங்கிறியே அப்படின்னா என்ன? சிவகாமிய பாத்தியா? ஆமாம் பிரபு, பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வாயை திறக்கலாம், அப்படியே வாயை முடிக்கிறான். ஏன் இப்படி பேசாம நிக்கிற? சொல்லு சத்ருகுணா, எங்க பார்த்தேன், என்ன நிலையில பார்த்தேன் அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார். பிரபு, சிவகாமி அம்மைய பார்த்தேன், சௌக்கியமா இருக்காங்க, கவலைக்கு ஒரு காரணமும் இல்லை. எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேங்கிறத விவரமா சொல்லணும். எல்லாரும் உட்காருங்களேன், சொல்றேன் அப்படிங்கிறான் சத்ருகுணன். இப்ப அவன் சொல்ல போற செய்தி எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, மாமல்லருக்கு எப்படி இருக்க போகுது? அவன் சொல்ற கதை தான் என்ன? இவங்க எல்லாரும் அவனை சுத்தி பாறை மேல உட்காந்துக்கிட்டாங்க. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நேத்து சாயந்தரம் வளையல் வியாபாரியோட வேஷத்துல வாதாபி நகருக்குள்ள பிரவேசிச்சேன். கோட்டை வாசலுக்குள்ள போறதுல எந்த விதமான கஷ்டமும் இருக்கல. ஜனங்களை தாராளமா நகருக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் அனுமதிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த எதிரியோட படையெடுப்பையாவது எதிர்பார்த்தாதானே கோட்டையில கட்டுக்காவல் வைக்க போறாங்க. வாதாபியின் வீரப்படைகள் தான் 8 திசையும் போய் திக்விஜயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு சத்ருகுணன் இழுக்கிறான். உடனே சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, என்ன உளர்ற சத்ருகுணா, திக்விஜயமாவது மண்ணாங்கட்டியாது. தென்னாட்டுக்கு போன வாதாபி படைகள் தோத்து திரும்பி ஓடி வந்திருக்கு. வேங்கிக்கு போன சலுக்க சைன்யத்தோட பாடம் ஆபத்து தான் தெரியுது. அப்படி இருக்க வாதாபி படைகள் திக்விஜயமாவது அப்படிங்கிறாரு. சத்ருகுணன் அப்படியே பணிவா சொல்றான், சேனாதிபதி, வாதாபி படைகளோட திக்விஜயம்னு நான் சொன்னது என்னுடைய சொந்த மொழி இல்ல. வாதாபி நகரத்தோட பிரதான 4 வீதி சந்திப்புல ஒரு உயர்ந்த ஜெயஸ்தம்பம் ஒண்ணு நாட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்தேன். அந்த ஜெயஸ்தம்பத்துல பிராகிருத மொழியில எழுதியிருக்கிற மொழிகளையும் படிச்சேன். கிட்டத்தட்ட அதுல எழுதியிருக்கிறது அப்படியே ஞாபகம் உள்ள வரைக்கும் சொல்ல பாக்குறேன், கேளுங்க.
ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ரணதுங்க சூர சலுக்க குல திலக சப்தலோக தேவேந்திர புலிகேசி சக்கரவர்த்தி தென் திசையை நோக்கி விஜயம் செய்ய புறப்பட்டு சென்று மகேந்திர பல்லவனை வடவெண்ணை கரையில் முறியடிக்க மகேந்திரன் போரில் புறமுதுகிட்டோடி காஞ்சி கோட்டைக்குள் பதுங்கிக் கொள்ள புலிகேசி சக்கரவர்த்தி மேலும் தெற்கு நோக்கி திக்விஜயம் கிளம்பி காவேரி நதிக்கு யானை பாலம் அமைத்து கடந்து அங்கே சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் புகுவதற்கு காத்திருந்த சேர சோழ களப்பாள பாண்டிய மன்னர்களின் சிரங்களில் தம் திருப்பாத கமலங்களை வைத்து அருள் புரிந்து திரும்பும் காலையில் காஞ்சி கோட்டையை பலம் கொண்டு தாக்க மகேந்திர பல்லவன் சரணாகதி அடைந்து காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்து கெஞ்ச அவ்விதமே மகேந்திரனுக்கு அருள் புரிந்து ஜெயபேரிகை முழக்கி வெற்றி சங்கு ஊதி வாதாபி நகரத்துக்கு திரும்பி வந்தது சாலிவாகன சகாப்தம். நாளது ஆண்டு திங்கள் தேதி கடல் சூழ்ந்த நில உலகம் உள்ளவரை இந்த வாதாபி நகரமும் இந்த திக்விஜய ஜெயஸ்தம்பமும் சலுக்க சக்கரவர்த்தி குலமும் என்றென்றைக்கும் நின்று நீடித்து பெருகி தழைத்து விளங்குவதாக. இப்படி சத்ருகுணன் அப்படி கணீர்னு சொல்லிட்டு வந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, என்ன பொய், என்ன கர்வம், அந்த ஸ்தம்பத்தை அப்படியே இடிச்சு தள்ளாம விடுறதுல அப்படின்லாம் கதறாங்க. கொஞ்சம் அவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டு சத்ருகுணன் தொடர்ந்து சொல்றான், பிரபு, அந்த ஜெயஸ்தம்பத்துல இந்த மாதிரி நான் படிச்சோடனே என்ன நானே மறந்து போயிட்டேன். அந்த ஸ்தம்பத்தை நோக்கி ஒரு உதவிடலாமான்னு நினைச்சு காலையும் தூக்கிட்டேன். கடவுள் அருளால நல்ல சமயத்துல எதுக்காக வாதாபி நகருக்கு வந்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. ஏதோ கால் தடுக்கி விழுந்தவன் மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்து சமாளிச்சுக்கிட்டேன். வீதியில ஜனக்கூட்டம் ஜேஜேன்னு இருந்தது. யாராவது பார்த்திருந்தாங்க பெரிய பிரச்சனையாயிருக்கும். சத்ருகனா, வாதாபிக்கு வந்த காரியம் உனக்கு ஞாபகம் இருந்த பத்தி சந்தோஷம். ஆனா அதை பத்தி இன்னும் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு மாமல்லர் அப்படியே கோபமா கேட்கிறார். பிரபு மன்னிக்கணும், சலுக்கர்களோட பொய் சொல்ற திறமைக்கு சிறந்த ஞாபக சின்னமான அந்த ஜெயஸ்தம்பத்தை விட்டுட்டு மேல கிளம்பி போனேன். வாதாபி நகரோட மிதமிஞ்சின ஐஸ்வர்ய போகத்துக்கும் வாதாபி மக்களோட படோடப வாழ்க்கைக்கும் பல அறிகுறிகளை பார்த்துக்கிட்டே போனேன். இந்த பெரிய நகரத்துல கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் குறைஞ்சது காத தூரம் உள்ள அந்த பிரம்மாண்டமான பட்டணத்துல சிவகாமி அம்மையை எப்படி தேடுறது, யாரை விசாரிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே போனேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி அடுத்தாற் போல வந்த நார்ச்சந்தி வீதி முனையில அந்த அம்மாவை பார்த்தேன். என்ன, நார்ச்சந்தி முனையிலையா பல பேர் ஒரே காலத்துல கேக்குறாங்க. ஆமா, நார்ச்சந்தி முனையில தான் பார்த்தேன். அங்க சிவகாமி அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த காரியத்தை கேட்டா நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்கும் பார்த்த உடனே ஆச்சரியமா தான் இருந்துச்சு, ஏன் வேதனையா கூட இருந்துச்சு. ஆனா விசாரிச்சு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அளவில்லாத பெருமை அடைஞ்சிட்டேன். பிரபு, தமிழகத்து பெண் குலத்தோட பெருமைய சிவகாமி அம்மை நிலைநாட்டிட்டாங்க தெரியுமா? 100 காத தூரத்துக்கு அப்பால எதிரிகளோட கோட்டையில அனாதையாவும் தன்னந்தனியாவும் இருக்கிற நிலைமையில அம்மையார் தமிழகத்து பெண்குலத்துக்கு தயாள குணத்தை நிலைநாட்டிட்டாரு. சத்ருகுணா, ஏன் இப்படி வளைச்சு பேசிட்டு இருக்கிற? சிவகாமி அப்படி என்னத்தான் காரியம் பண்ணிட்டு இருந்தா நீ அதை பார்த்த அப்படின்னு மாமல்லர் கடுமையா கேட்கிறார். பிரபு சொல்லிடுறேன், வாதாபி நகரோட நார்ச்சந்தியில சிவகாமி அம்மை நடனம் ஆடிட்டு இருந்தார். ஆஹா, இதென்ன அவமானம், சிச்சி, இதைத்தானா தமிழகத்துக்கு பெருமைன்னு சொன்னேன் சத்ருகுணா அப்படின்னு தலைக்கு தலை கூவுறாங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும், மீதியையும் கேளுங்க. சிவகாமி அம்மை ஒரு பெரும் கும்பலுக்கு மத்தியில நின்றுட்டு ஆடுறத பார்த்தேன். எனக்கு சொல்ல முடியாத அவமானம் தான் வந்துச்சு. கோபமும் ஆத்திரமும் பொங்கிக்கிட்டு வந்துச்சு. கூட்டத்துல நின்ன வாதாபி மக்கள் கொச்சையான பாஷையில பேசிக்கிட்டு அருவருப்பான வார்த்தைகளை கேட்டோட காதெல்லாம் கொந்தளிச்சு போச்சு. ஓடி போய் அவங்க சிவகாமி அம்மாவோட காலில் விழுந்து நிறுத்துங்க இந்த அவமானத்தை அப்படின்னு சொல்லணும்னு ஆத்திரம் பொங்குச்சு. நல்ல வேலையா அந்த சமயத்துல நடனமாடி அம்மைக்கு பின்னால நின்னவங்க மேல என் பார்வையெல்லாம் விழுந்துச்சு. அது எப்படி சொல்வேன், தமிழகத்தை சேர்ந்த ஸ்திரீ புருஷர்கள் பல பேர் அங்க கையை காலை சேர்த்து கட்டி நிறுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல கையில சாட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த எம்மக்குங்கிறார்கள் மாதிரி மனுஷங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை கண்டோன்னு பிரமிச்சு போயிட்டேன். பிரம்ம நீங்கின அப்புறம் கூட்டத்துல இருந்தவங்களோட பேச்சுக்களை ஒற்று கேட்டு சந்தேகமே தோணாதபடி விசாரிச்சும் மேற்படி அதிசய காட்சியோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே சத்ருகன் சொல்றான், சிவகாமி அம்மை நார்ச்சந்தில நடனம் ஆட நேர்ந்தது ஏன் அப்படிங்கிற காரணத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டபடியே அவங்களுக்கு அப்படியே சொல்றான். தமிழகத்து ஆடவர் பெண்டீர் கொடுமையான சாட்டையடி தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் சிவகாமி நடனம் ஆடுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாமல்லர் எல்லாருக்கும் ஒரு புலங்காகிதம் அப்படியே உண்டாயிடுச்சு. அப்புறம் மேல நடந்ததை பத்தி ஆவலா கேட்கறாங்க. இனிய கானத்தை கேட்ட நாகசர்ப்பம் மாதிரி நான் சிவகாமி அம்மையோட நடனத்தை பார்த்துக்கிட்டே பிரமிச்சு போய் நின்னேன். அம்மையோட நடனத்தை முடிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பினாங்களா. திரும்பினோடனே சில கண நேரம் அவரோட கண்கள்ல சொல்ல முடியாத வியப்பும் திகைப்பும் தெரிஞ்சிச்சு. அவர் பார்த்த திசையை நானும் பார்த்தேன். அது யார் நின்னுதுன்னு நினைக்கிறீங்க? யாரு புலிகேசியா அப்படின்னு? இல்ல, நம்ம சிநேகிதர் நாகநந்தி தான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான் சத்ருகுணன்.
இப்போ எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டாந்து நிறுத்திட்டான். மாமல்லருக்கு இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நாகநந்தி அங்க வந்துட்டாரு, என்ன ஆச்சு? நாகநந்தியை பார்த்து சிவகாமி ஏன் வியப்பனால மொழி விரிச்சா? நாகநந்தி கிட்ட சிவகாமி என்ன பேசியிருப்பா? இதெல்லாம் மாமல்லருக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. இதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயத்துக்காக கொஞ்சம் காத்திருக்கணும். செவி இன்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி.